الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. قد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إلى آخر الآية. وقال أيضا أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. صدق الله العليم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மலையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக தங்கள் உயிர்களையே கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இப்பொழுது ஜும்ஆவுடைய கடமையை ஒரு கடமையை மதித்து நேரகாலத்துடன் மஸ்ஜிதிலே ஏத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாலிப சகோதரர்களே, படைத்தவன் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இவற்றையெல்லாம் எடுத்து நடவுங்கள், பகரமாக சுருக்கத்தை தருகிறேன் என்று என்னை உங்களை ஆசையிட்டிருக்கின்றானோ அத்தகைய நல்ல காரியங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், இவற்றையெல்லாம் வேண்டாம் விட்டுவிடுங்கள், இதற்கு பகரம் பயங்கரமான நரகம் தான் என்று என்னை உங்களை எச்சரித்திருக்கின்றானோ அத்தகைய பாவ தீய காரியங்களில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, இன்று உலகளாவிய ரீதியில் ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்தால், ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அந்த நிகழ்ச்சியிலே ஒரு அங்கம் இருக்கிறது, நன்றி உரை என்பதாகும். ஸ்தூதி கத்தாவ் என்று யாரெல்லாம் அந்த நிகழ்வு நடக்க உதவினார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நிகழ்வு பெரும்பாலும் அது மஸ்ஜிதில் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம், மதரசாவிலாக இருக்கலாம், வேற ஏதேனும் சங்கங்களில் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம். எனக்கு யாரெல்லாம் உதவினார்களோ பொருளால், பணத்தால், செயலால், மசூராக்களினால் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நிகழ்வு நடக்கும், நன்றி உரை என்பதாக. ஏன் அவ்வாறான ஒரு உரை என்று கேட்டால், நன்றி செலுத்துவது மனித குணம் இல்லையா? நாங்க கட்டாயம் யாராச்சும் எங்களுக்கு நன்றி செலுத்த, எங்களுக்கு உதவி செஞ்சா நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இல்லையா? நன்றி செலுத்தாதவன் மனிதனே இல்லை இல்லையா என்னெல்லாம் பேசும் எம்பில் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் மறக்க கூடாத, மறக்க முடியாத, பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய இரண்டு ஜீவன்களுடைய விடயத்தில் நன்றி செலுத்தாமல் பொதுபோக்காக இருக்கிறோமா என்று சிந்திக்கும் அளவுக்கு நானும் நீங்களும் பெற்று வளர்த்து ஆளாக்கிய ரெண்டு ஜீவன்களுடைய விடயத்தில் மிகவும் நன்றி கெட்ட தனமாக இருக்கிறோமா என்று சிந்திக்க தோன்றுகிறது. கண்ணியமானவர்களே, உண்மையில் இந்த உலகத்தில் நாம் மறக்க கூடாத, நன்றி செலுத்திக் கொண்டு இருக்க வேண்டிய இரண்டு ஜீவன்கள் என்றால் என்னைய பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் உம்மா அப்பா தான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவுடைய அன்பும் இரக்கமும் மக்ஃபிரத்தும் அவனுக்கு தருவதாக வாக்களித்த சுவர்க்கத்தையும் அல்லாஹ் இந்த பெற்றோரோட இணைச்சு வச்சிருக்கிறான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அதபுல் முஃப்ரதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு ஒரு அஸர பதிவு செய்றாங்க. ஒரு தடவை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதில் அமர்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு நண்பர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸை சந்திப்பதற்கு மஸ்ஜிதுக்கு வரார். ஆச்சரியம் என்னன்னா, மஸ்ஜிதுக்கு வெளியால் ஒரு மனிதர் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்கிறார். வந்த மனிதர் அந்த மனிதரை பார்த்து கேட்டார், நீங்க ஏன் அழுகிறீங்க? அவர் சொன்னார், நான் ஒரு பாவம் செய்திருக்கிறேன், நான் நினைக்கிறேன் அந்த பாவத்திற்கு தௌபா இல்லை என்று நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். வந்த நண்பர் மஸ்ஜிதுக்குள்ளால் வந்து ஓதிக்கொண்டிருக்கும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹினுடைய சஹாபியே, மஸ்ஜிதுக்கு வெளியால் ஒரு மனிதர் அழுது கொண்டிருக்கிறாரே, ஏன் என்று கேட்டேன். அவர் ஒரு பாவம் செய்திருக்கிறாரா,
அந்த பாவத்துக்கு தௌபா இல்லை என்று நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த மனிதர் அழைச்சு கொண்டு வாங்க. அந்த மனிதர் அழைத்து வரப்பட்டார். கேட்டாங்க, வமா அதன்லோ, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், தௌபா இருக்காது என்று நினைத்து அழுமளவுக்கு என்ன பாவம் செஞ்சீங்க? அவர் சொன்னாரு, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நான் ஒரு நாள் தினம் மஸ்ஜித்ல இருந்து வீட்டுக்கு போற நேரத்துல நான் ஒரு அழகிய பெண்ணை கண்டேன். அந்த பெண்ணை கண்ட அடுத்த கணம் எனது உள்ளத்திலே திருமணம் என்று நடந்தால் இவருடன் தான் நடக்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. நான் அந்த பெண்ணுடைய வாப்பகிட்ட போயிட்டு, எனக்கு உன மகளை பிடிச்சிருக்குது, உன மகளை திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு கேட்டு, அவரு சொன்னார், என்னுடைய மகளுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு அந்த முடிவை தர முடியாது. வீட்டுக்குள்ளால் இந்த மகளை அழைத்தார். சொன்னார், மகளே, இந்த மனிதர் உங்களை விரும்புகிறார், இவருடன் வாழ்க்கை நடத்த உங்களுக்கு இஷ்டம் இருக்கிறதா? நான் ஒரு கருத்த, நான் கொஞ்சம் அசிங்கமான ஒரு மனிதன். அந்த பெண் சொன்னார், எனக்கு இவருடன் வாழ்க்கை நடத்த முடியாது. ஒரு சில நாட்கள் செல்ல இன்னும் ஒரு நபர் அதே பெண்ணை திருமணம் பேசி சென்றார். அந்த பெண்ணும் விரும்பினார். அந்த இருவருக்கும் திருமணம் நடக்க போகிறதாம் என்ற செய்தி எனது காதில் நிறைவேற்றியது. ஒரு நாள் தினம் மகனை கொண்டு வீட்டுக்கு செல்கிறேன். அந்த பெண் வீட்டிலிருந்து வெளியே உருவெடுப்பதற்கு வருகிறாள். அந்த பெண்ணை கண்ட அடுத்த கணம் எனது உள்ளத்திலே ஒரு ரோஷம், ஒரு கோபம், ஒரு கவலை வெளிவந்தது. அந்த ரோஷம் கவலையின் வெளிப்பாடு, என்னை அறியாமல் இந்த பெண்ணை அணினேன், அவருடைய கழுத்தை நெசுக்கி கொண்டு விட்டேன், எனக்கு தௌபா இருக்கான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அவங்களோட வாப்பா என்னைய மன்னிச்சுட்டாங்க, ஆனா என் உள்ளத்தில் ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது, நான் ஒரு பிழை செஞ்சுட்டேனே, ஒரு கொலை செஞ்சுட்டேனே என்ற ஃபீல் இருக்குது, எனக்கு தௌபா இருக்குதா என்று கேட்டாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனடியாக கேட்டாங்க, அவுமுக ஹய்யுன், அவரோட உம்மா உசுரோடு இருக்குதா? அவர் சொன்னார், என்னோட உம்மா உசுரோடு இல்ல. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக நீண்ட நேர யோசனைக்கு பின்னால சொன்னாங்க, நீங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்க அதிகமாக இரவுல நின்று வணங்குங்க, ஒருவேளை அல்லாஹ் நாடினால் உங்களை மன்னிக்க முடியும். ஷுவர் பண்ணல. அந்த மனிதர் அழுது கொண்டே மஸ்ஜித்ல இருந்து வெளியே போறாரு. பக்கத்துல இருந்த ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய நண்பன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கிட்ட உட்கார்ந்து கேட்டாங்க, லிமாதா சஅல்தா உம்முஹு ஹய்யுன், ஏன் அவரை பார்த்து கேட்டீங்க, அவரோட உம்மா உசுரோட இருக்கிறாங்க? சொன்னாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னி லா அலமு அமலன் அக்ரப இலல்லாஹி மின் பிர்ரில் வாலிதா, பெத்தெடுத்த உம்மா வாப்பாக்கு ஹிதமத் செஞ்சு அவங்களோட உபகாரமாக நடந்து அவங்களோட இரக்கத்தை அடைந்து கொள்வதை விட படைத்தவன் ரப்பினுடைய அன்பை, இரக்கத்தை, மஃபிரத்தை அடைவதற்கு எனக்கு வேற எந்த இபாதத்தும், எனக்கு வேற எந்த அமலும் தெரியாது என்று சொன்னாங்க. கனிமானவர்களே, நான் என்ன சொல்ல வானேன் என்றால், அல்லாஹ் தஆலா மனிதனுடைய பாவ மன்னிப்பையும் ரப்பினுடைய இரக்கத்தையும் சுவர்க்கத்தையும் அல்லாஹ் வைத்திருப்பது பெற்றோர்களுக்கு இல்லாத. கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு தலைப்பாக பேச தயார் பெற்றோரின் மகிமை என்று, ஆனா பேசுற எத்தனை பேர் பெற்ற உம்மா அப்பா மதிச்ச, எத்தனை உம்மா பாப்பமார் அழுது கொண்டு இருக்கிறாங்க. இவ்வாறான பயான்கள் எத்தனை உம்மா பாப்பமார், ஏன மகன் இந்த தலைப்புல எங்கேயாச்சும் ஒரு பயான் கேட்க கூடாதா, அவன் நினைவோட வந்து பேசக்கூடாதா, அவன் நினைய முகரக்கூடாதா, அவன் எனக்கு செலவழிக்க கூடாதா, நான் எவ்வளவு என் மகனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று உள்ளத்தால ஏங்கி தவிக்கும் ஏராளமான பெற்றோர்கள் கண்ணியமானவர்களே. சில தஃசீருடைய உலமாக்களுடைய கருத்தின் படிக்கு, இந்த உலகத்துல ஃபிரௌனை போன்ற பெரும்பாலும் செய்தவர்கள் இதுவரைக்கும் வந்ததும் கிடையாது, இதற்கு பின்னால் வரப்போவதும் கிடையாது. ஆகப்பெரிய பெரும் காஃபிர் அல்லாஹ்வே சேலஞ்ச் விட்டார். சில உலமாக்களுடைய கருத்தின் படிக்கு, ஒரே நாளில் 70,000 கர்ப்பிணி தாய்மார்கள் ஒரே கிரவுண்ட்ல அடிவயிற்றை வெட்டுவான். கீழே இருக்கும் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் தனது கால்களினால் அந்த கழுத்தை நெசுக்கி நெசுக்கி அழும் சத்தத்தை கேட்டு ரசித்த ஆகப்பெரிய காஃபிர். ஃபிரௌனுடைய அட்டகாசம் தாங்க முடியாது. அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையேந்தி துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், ஃபிரௌனுடைய அட்டூழியம் அட்டகாசம் அது தலைவிரித்தாடுகிறது, ஃபிரௌனை உலகத்திலிருந்து அழித்து விடு யா அல்லாஹ். பக்கத்திலே நபி ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரன், ஆமீன் யா அல்லாஹ் என்ற நானட துஆவை கபூல் செஞ்சுக்கோ. தாயத்து வெற்றியில தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக துஆ செய்ததற்கும் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை இந்த உலகத்திலிருந்து அழித்ததற்கும் இடைப்பட்ட கால அளவு கிட்டத்தட்ட 40 வருஷங்கள். ஆச்சரியம். துஆ கேட்டதோ 2 நபிமார்கள், துஆ செய்யப்பட்டதோ ஆகப்பெரிய ஒரு கொடிய காஃபிருக்காக. இருந்தும் ஏன்
40 வருட கால அவகாசம். இப்ப தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஏன் ஃபிரௌனுக்கு இந்த 40 வருட கால அவகாசத்தை கொடுத்தான் என்றால், ஃபிரௌன் அவருடைய தாயுடன் நடந்து கொண்ட முறை அது ரப்புக்கு விருத்திருந்தது. சில தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க, ஃபிரௌன் அவருடைய தாய் சாப்பிடுவதற்கு முன்னால் சாப்பிட்டது கிடையாது, ஃபிரௌன் அவருடைய தாய் உறங்குவதற்கு முன்னால் உறங்கியது கிடையாது, ஃபிரௌன் அவருடைய தாயுடைய அனுமதி இல்லாமல் எந்த யுத்தமும் தொடுத்தது கிடையாது, தாயை மதித்தான், தாயை நேசித்தான், தாய்க்கு உபகாரம் செய்தான் என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்து அல்லாஹ் ஃபிரௌனுக்கு இந்த 40 வருட காலவாசத்தை கொடுத்திருக்கலாம் என்று உலமாக்கள் பேசும் அளவுக்கு அல்லாஹ் பெற்றோரை நேசிப்பவர்களுக்கு, அல்லாஹ் தௌபாவுக்கு இறக்கப்படுவதற்கு, சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு காலவாசம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சில உலமாக்கள் எழுதுறாங்க, ஒருவேளை இந்த 40 வருடத்துக்குள்ளால் ஃபிரௌன் தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் சில நேரங்களில் ஃபிரௌனை ஒரு வலியாக கூட மன்னிக்க செய்திருப்பான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எத்தனை உம்மா வாப்பமாருடைய கண்ணீருக்கு என வார்த்தை காரணமாக இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் விளக்கம் இல்ல, வயசுக்கு போனா ஒதுங்குங்க, நீங்க சொல்றதை கேட்டு நடக்கிறதற்கு எங்களுக்கு விளங்குது இல்ல, உங்களுக்கு படிப்பறிவு இல்ல. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் உள்ளத்தால் அழுகுறாங்க. யாருக்கிட்ட சொல்ற, எப்படி சொல்ற, சொன்னா என்ன மகண்ட மானம் போயிட்டுமோ, என்ன மகண்ட மானம் போயிட்டுமோ. சில வருடங்களுக்கு முன்னால் இதே தலைப்புல சொத்பா ஓதியதற்கு பின்னால் அறையில் இருக்கிறோம். ஒரு 60-65 வயது இருக்கும் ஒரு வயோதிகமான தாடி பழுத்த ஒரு வாப்பா ரூமுக்கு முன்னால் அங்கும் இங்கும் போறாரு. அவருடைய அந்த நடை உணர்த்தியது ஏதோ பேச வேண்டும் என்று. சலாம் சொன்னோம், ரூமுக்குள்ளார் வந்தார், கொஞ்சம் பேசணும் ஹதரத்னாரு. அப்படியே பக்கத்துல உட்கார்ந்தாரு, கையை விட்டு பிடிச்சாரு. அந்த பிடி சொன்னது சொல்ல முடியாத ஒரு கவலையில் இருக்கிறேன் என்று. அவர் சொன்னார், ஹதரத், நான் இந்த மஸ்ஜித்ல 13 வருஷம் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறேன். ஏன் மகன் இப்ப இந்த மஸ்ஜித்ல நிர்வாகத்தில் இருக்கிறாரு. நான் இந்த ஊருக்கு வந்த தொழில் தேடி ஹதரத். நான் இந்த ஊருக்கு வார நேரத்தில் எங்க சம்பளம் 6 ரூபாய். நான் ஒரு சணல் ஃபேக்டரிக்கு தான் தொழிலுக்கு வந்தேன். காலப்போக்குல நான் அந்த ஃபேக்டரியில இருக்கிற நேரத்திலேயே எனக்கு எங்க குடும்பத்தால ஒரு மனைவியை கடன் பிடிச்சு தந்தாங்க. நானும் அவளும் கஷ்டத்தோட கவலையோட ஒரு குடிசை வீட்டுல, ஒரு கூலி வீட்டுல மிச்சம் கஷ்டத்தோட எங்களை வாழ்க்கை போனிச்சு. அதுல 2 குழந்தைகள், மூத்தவன் மகள், அடுத்தது மகள். இவர்களோட எங்களை வாழ்க்கை ஏதோ சாதா சீதாவாக போய் கொண்டிருந்துச்சு. அல்லாஹ் எனக்கு முகம் பார்த்தான். ஹதரத்தான் இந்த ஃபேக்டரியில வேலை செய்யற காலத்துல எனக்கு இந்த தூசி பிடிச்சிக்கல. அந்த தூசியினுடைய எஃபெக்ட் எனக்கு வீசிங் வந்துட்டு ஹதரத். நான் காலையில போற நேரத்துல நான் உஜாராக, நான் ஆக்கியத்தாக போவேன். அந்த தூசியில எஃபெக்ட் அந்த வார நேரத்துல மூச்செடுக்கலாம், எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கும், எனக்கு சரியான சிரமமாக இருக்கும். எந்த அளவுக்கு என்றா, ஒரு தலைவாணியில தூங்கினா தூக்கம் போகாது ஹதரத். 2 தலைவாணி, 3 தலைவாணி. எனது மனைவி என்ன நெஞ்சில சித்தாலப்பையை தடவணும், நான் இருமுற நேரம் எல்லாம் சுடுத்தணியை தரணும். எத்தனையோ இரவுகள் கழிந்திருக்குது ஹதரத். வேதனை தாங்க இல்லாம என்னை அறியாம பெற்றெடுக்கு தூக்கம் போயிடும் ஹதரத். இரவு 12 மணி 1 மணி எழுந்து பார்ப்பேன். எனது கால்களுக்கு கீழால் ஏன மனைவி ஒரு பிளாஸ்டிக் குடும்பத்தில் உட்கார்ந்து அவ அறியாம இந்த காலில் தலையை வச்சு அவ உறங்கி இருப்பா ஹதரத். நான் விரும்புவேனா, நான் வருத்தப்படுவேனா, நான் தண்ணீர் கேட்பேனா என்ற ஏக்கத்தில் அவளை அறியாமல் தூங்கி இருப்பாங்க. எத்தனையோ விருத்தங்கள் வாழ்க்கையில அவளை தட்டி படுங்கன்னு சொன்ன ஏராளமான நாட்கள் இருக்குது. அதுல அல்லாஹ் எனக்கும் முகம் பார்த்தான். சிறியதா ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தோம். அந்த வியாபாரம் சூடு பிடித்தது. அதுல இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த 3 தட்டு இந்த வியாபார ஸ்தலம் ஏன் அதுல என பேரை சொன்னா தெரியா, என்ன இனிஷியலை சொன்னா இந்த பஜார்ல என்னை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதுல அல்லாஹ் எங்களுக்கு மூஞ்சி பார்த்தான். நாங்க இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் நல்லா இருக்கிறோம். அதுல இவ்வளவு கஷ்டத்தோட கவலையோட சம்பளம் பிந்து சம்பளம் சோறும் கூக்கிலாம்புல குடிசை வீட்டுல எல்லாம் கஷ்டத்தோட அதுல இந்த பிள்ளைகளை வளர்த்து எங்க ஆளாக்கி வச்சிருக்கிறோம். அதுல இப்ப நாங்க வயசு, எங்களுக்கு நோய், எங்களுக்கு சுகம் இல்ல. இப்ப இந்த மகனும் சேர்ந்து மசூரா பண்ணிட்டாங்க. வாப்பா எங்க 2 பேருக்கும் உங்களை ஒரு இடத்துல வச்சு பார்த்துக் கொள்ள கஷ்டமாக இருக்குது. எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்குது, எங்களோட இதர தேவைகள் இருக்குது. அதனால உம்மாவை தகச்சோட அங்கேயும் உங்களுடைய இணையோட வியாபாரத்துக்கு உதவியாக இங்கேயும் வெற்றி கொள்றோம் ஹதரத் என்று
32 வருடங்கள் என் கஷ்டத்திலையும் கண்ணீரிலையும் நோயிலையும் எனக்கு கரம் தந்து நான் கரம் பிடித்து கவிழ்த்து சொன்ன என்னையும் எனது மனைவியையும் பிரிச்சுட்டாங்க. குடும்பத்தில் யாரேனும் மரணிக்கணும், திருமணம் முடிக்கணும், எனது மனைவியை நான் பார்த்து கரம் பிடித்து பேச நாங்க போன் பேசிக்கொண்டிருப்போம். என் மனைவி இருமுவா, இப்ப அவருக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு, இப்ப அவருக்கு பிரஷர் இருக்கு, இப்ப அவருக்கு சுகர் இருக்குது. போன் பேசுற நேரத்தில் இருமுவாக நான் இருமினா நான் 1 மணி 2 மணி 12 மணி தண்ணியோட வந்து நின்ற பொஞ்சாதி அவ இருமுவாக கையால் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து குடிங்கம்மான்னு கொடுத்து தலையை தடாவதற்கு கூட எனக்கு சந்தர்ப்பம் இல்லாத கெஞ்சி கேட்கிறேன். என் மகனோட பேசி கூலி காய்ச்சி ஒரு ஊட்ட எடுத்து என்னையும் என் மனைவியை கொண்ட வாழ்வுக்கு சொல்லுங்க ஹதரத். நான் இந்த பள்ளிக்கு முன்னால பிச்செடுத்தாவது கூலிய கட்டேன் ஹதரத். எங்க கடைசி ஆசை, எங்க கஷ்டத்தில் எனக்கு தோல் தந்த மனைவிட தோல்ல நான் ஒரு நாள் சாயனும், எங்க இந்த உடம்பிலிருந்து பிரியனும் ஹதரத். ஏழும் என்னை உதவியை மட்டும் செஞ்சு தாங்க ஹதரத் என்று ஒரு 65 வயதுடைய ஒரு யாவி பழுத்த ஒரு பாப்பா அழுத சம்பவம் கண்ணியமானது. அல்லாத உள்ளத்துல கவலையை சுமந்த சொன்னால் மகனுடைய மானம் போயிருமோ, சொன்னால் குடும்பத்தினுடைய மானம் போயிருமோ என்று தினம் தினம் தலையணையிலே இரவு நேரத்தில் கண்ணீர் வடிக்கும் ஏராளமான தாடி பழுத்த உம்மா பாப்பமார்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலும் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்கள். ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போவதற்கு ஆசையாக இருக்குது, அனுமதித்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. இந்த சஹாபி போனாரே, திரும்பி பார்த்தாங்க, மறுவா போனாரு, மறுவா திரும்பி பார்த்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி அழைச்சு கேட்டாங்க, நீங்க விருப்பத்தோடயா போறீங்க? சொன்னாங்க, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் நான் விருப்பத்தோடு தான் போறேன். ஆனா என் உம்மா மட்டும் தான் வீட்டுல இருக்கிற, நான் உம்மாவை விட்டுட்டு வார நேரத்துல என்ன பிரியிற கவலையில் அந்த ஸ்ரீதேவி அழுதழுத என்னை வழி அனுப்பி வச்சா யா ரசூலல்லாஹ். எனக்கு இப்ப போற நேரத்துல என்ன பெற்று வளர்த்த அந்த உம்மோட ஞாபகம் வந்துட்டு யா ரசூலல்லாஹ். அந்த ஞாபகத்தை மறக்கடிக்கத்தான் நான் திரும்பி திரும்பி உங்களை பார்க்கிறேன். சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அவசரமா உங்களோட வீட்டுக்கு போங்க, அழுகிற உங்களோட உம்மோட கண்ணை தொடையுங்க, அழுகிற உங்களோட உம்மாவை சிரிப்பு காட்டுங்க, அதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதை என்று பெத்தெடுத்த உள்ளங்களை சிரிப்பு காட்டுவது, அழுகிற உம்மவாப்பட கண்ணீரை துடைக்கிறத மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இபாதத்தான இந்த இபாதத்திற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு இருப்பதாக இருந்தா எத்தனை பேருடைய வார்த்தைகள் அவர்களை சிரிப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது கண்ணியமா. சொன்னாங்களே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மகன் அல்லது ஒரு மகன் ஒரு புள்ள உம்மவை பாப்பையும் தன்னுடைய வீட்டுக்குள்ளால் இருக்கும் அறையில பெட்ல அமர வைத்து ஏதோ ஒரு ஜோக்க சொல்றாரு, ஏதோ ஒரு நகைச்சுவை சொல்றாரு. அவர் புகாரி வாசிக்கல்ல, அவர் உம்மா வாப்பா வச்சுக்கொண்டு அவர் குர்ஆன் ஓதல்ல, அவர் உம்மா வாப்பா வச்சுக்கொண்டு ஏதோ ஒரு நகைச்சுவை சொன்னாரு. அந்த நகைச்சுவையை கேட்டு அந்த உம்மா வாப்பாவும் சிரிக்கிறாங்க. ரிவாயத்துல வந்திருக்குது, அந்த மகன் அந்த புள்ள வாள் எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போய் தீன் மேலோங்க வேண்டும், இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்று யுத்தம் செய்யற நேரத்துல வாளுக்கு வாள் பட்டு வரும் சத்தத்தை பார்த்து அல்லாஹ் சிரிப்பதை விட, அல்லாஹ் சந்தோஷப்படுவதை விட அல்லாஹ் சிரிக்கிற உம்மா அப்பாவை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். எத்தனை வார்த்தை கண்ணியமானவர்களே, எத்தனை வார்த்தை. சமூகத்தில் எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, சமூகம் எங்களை மதிச்சது. சமூகம் சொல்றாங்க, ஹாஜியா நீங்க பள்ளி தலைவரா வாங்க, நீங்க தகுதிட்டாங்க. ஹஜ்ரத் நீங்க இந்த மெம்பருக்கு ஏறுங்க, நீங்க தகுதிட்டாங்க, உங்களுக்கு அதை செய்யணும்னாங்க. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில யாரெல்லாம் நிமிர்ந்து நிக்கிறோமோ கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க, நாங்க நிச்சயங்களை வாப்பட முதுகுக்கு மேலாக. அதெல்லாம் வாழ்க்கையில சிரித்துக் கொண்டிருக்கிறோமோ கொஞ்சம் திரும்பி பாருங்க, நாங்க நிக்கிற சிரிக்கிற பெண்கள் வாப்பட அழுகைக்கு பின்னால் எத்தனை பேரிடம் தலை பணிஞ்சு ஏற்றி கேட்டு
செய்ய முடியாத சுமைகளை எல்லாம் சுமந்து என் மகன் நல்லா இருக்கணும், எங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவர்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது, அவர்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஏண்ட புள்ள ஏண்ட மகன் ஏண்ட புள்ள எதிர்காலம் என்று தனது முழு வாழ்க்கையுமே குழந்தைகளுக்காக வேண்டி அர்ப்பணித்த 2 ஜீவன்கள் என்றா உம்மா அப்பாதான் இந்த இடத்துல ஆரம்பிங்க. வாழ்வர்களே, எனக்கு சில நேரம் உம்மோட அன்பு கொஞ்சம் விளங்குது. என்னடா பல நிமிஷம் சொல்லி இருப்பா, நான் ஒரு 10 மாதம் சுமந்தேன், நான் பால் தந்தேன், நான் இப்படி பார்த்தேன், இப்படி கஷ்டப்பட்டேன். சில நேரம் தாய் பல நிமிஷம் அவப்பட்ட கஷ்டத்தை சொல்லி காட்டியிருப்பா. ஆனால் கண்ணியமானவர்களே, இவ்வளவு காலம் எமக்காக வேண்டி பட்ட கஷ்டத்தை கூட சொல்லாத ஒரு ஜீவன் என்றா என்னை அவங்களே பெற்று வளர்த்து ஆளாக்கின இந்த வாப்பா எவ்வளவு காலத்துக்கு மகன் நான் இப்படி கஷ்டப்பட்டேன், இவர் பேச்சு கேட்டேன், நான் வெயில காஞ்சன், நான் மலையில நனைஞ்சன் என்று பட்ட கஷ்டத்தை கூட குழந்தைகளுக்கு தெரிய வைக்க கூடாது என்று மறைத்து மறைத்து மண்ணறைக்கு செல்லும் ஒரு ஜீவன் வாப்பா கண்ணியமானவர்களே. எனக்கு என்ன விருப்பம் என் வாப்பாக்கு தெரியும், நான் என்ன பிராண்டட் விருப்பம் என் வாப்பாக்கு தெரியும், பெருநாளுக்கு எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் வாப்பாக்கு தெரியும், என் மகன் என்ன சாப்பாடு திம்பாரு வாப்பாக்கு தெரியும். ஆனா என்ன வாப்பாக்கு என் வாப்பட விருப்பமான கலர் என்ன, என் வாப்பா விருப்பமான பிராண்ட் என்ன, என் வாப்பா அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது, அவருக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது. பெருநாள் அன்று கூட நாளைக்கு பெருநாள் தப்பீர் சொல்லிட்டாங்க, இப்ப உள்ள சண்டை பிடிக்கணுமே, நீங்க ஒண்ணும் எடுக்கலையா, நீங்க உடுக்கலையா, உங்களுக்கு உடுப்பு எடுக்கலையா, இப்ப வாப்ப சொல்ற வார்த்தை என்ன, பெருநாளைக்கு போன பெருநாளைக்கு எடுத்தது இருக்குத்தானே, அதை உடுக்கல்ல தானே, கல்யாணத்துக்கு எடுத்தது அதே மாதிரி இருக்குத்தானே, ஒரு நாள் கூத்துக்கு எண்ணத்துக்கு மேல சல்லி செலவழிக்கிற கண்ணியமானவர்களே. இப்ப உண்மை சண்டை பிடிச்சனும், நீங்க உடுக்கலன்னா நாளைக்கு நான் உடுக்க மாட்டேன், நீங்க பள்ளிக்கு வரலன்னா நான் பள்ளிக்கு வர மாட்டேன். இப்ப உம்மட கஷ்டம், உம்மட கவலை, உம்மட அந்த முடக்கம் தாங்க ராவு 9:30 10 மணி இந்த மாத்தல பசார்ல அந்த கடைக்கு ஒரு பேரும் இல்ல, அந்த கடைக்கு இந்த பிராண்டும் இல்ல, போய் 2000 கொடுத்து அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு விருப்பமான கலரும் இல்ல, ஒன்றும் இல்ல, ஏதோ ஒரு கொடுத்துட்டு வந்து மஸ்ஜிதுல பின்ஸ் ஆஃப்ல 10,000 செலவழிச்சு முன்னால உடுப்பு கொடுத்துட்டு இருக்கிற மகனை பார்த்து சிரிச்சிட்டு மகனுக்கு தெரியாம வெளியில போற எத்தனை வாப்பமான இந்த கஷ்டத்தை நாங்க உணர்ந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே. எப்பயாச்சும் வாப்பா தூங்கின நேரத்துல அந்த சீதையோட அடி பாதத்தை கண்டிருக்கிறான். ரொம்ப சொல்லுவாரு, குடிக்கிற நேரத்துல உன வாப்பா அப்படி அழகா இருந்தாரு, வாப்பட குடும்பத்தை அவர்தான் வெள்ளையா இருந்தாரு, அவர் இப்படி இப்படி இருந்தாரு, இப்ப எங்க இந்த வாப்பட அந்த வெள்ளை, இப்ப எங்க இந்த வாப்பட அந்த கட்ஸ், இப்ப எங்க இந்த வாப்பட அந்த கம்பீரம். அவர் வெயில காஞ்சி மலையில நனைஞ்சி எத்தனையோ பேருக்கு ஏச்சு கேட்டு ஏண்ட புள்ள கண்ணியமானவரே, எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு உரம் காட்டின ஒரு வாப்பட மூஞ்சி நாசம் இருக்குது. உரம் காட்டின அடிச்ச முறைச்ச வானம் என்று சட்டம் போட்டு ஒரு வாப்பட மூஞ்சி நாசத்துல இருக்குது. ஆனா கண்ணியமானவர்களே, நாங்க செஞ்சு என்னமோ ஒரு பிழைக்கு எங்களுக்கு அடிச்சு நாங்க வாப்போட கோவம் பிடிச்சி நாங்க திங்காம நாங்க போய் படுத்ததற்கு பின்னால உம்மாவும் தூக்கம், வீட்டுல எல்லாம் தூக்கம், லைட்டும் ஓப் பண்ணதற்கு பின்னால தன்னுடைய படுக்கை அறையில பரண்டு அடிச்சுட்டேனே அவனுக்கு வலிச்சிருக்குமா, அவன் திங்காம படுக்கிறானே என்று தூக்கம் இல்லாமல் பிறந்து எல்லாரும் தூங்கினதற்கு பின்னால யாருக்கும் தெரியாம ரூமுடைய கதவை திறந்து தூங்கிட்டு இருக்கிற என்ற அடிச்சு அடுத்த தடாவி மகனே உணவாப்ப நானும் எப்படித்தான் சொல்ல பேச்சு கேட்கல, நான் ஓதல்ல, நான் தொழல்ல, என் வாழ்க்கையை நான் ஒழுங்காக பிரயோசனப்படுத்திக் கொள்ளல, எனக்கு படிப்பறிவு இல்லை வாப்பா, அதனால இப்படி உங்களோட வாப்பா ரோட்ல காயறேன், பஜார்ல எச்சு கேட்கிறேன், உணவாப்பா டீ அடிக்கிறேன், உணவாப்பா பொருத்தம் இல்லாத வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டிய நிலைமை. மகன் எனக்கு பசியிலிருந்து பழக்கம் வாப்பா, எனக்கு வெயில காட்டி பழக்கம் வாப்பா, எனக்கு மலையில நனைஞ்சு பழக்கம் வாப்பா, ஆனா உனக்கு பசி தாங்கல தங்க, உனக்கு தூக்கம் முடிச்சேடா வாப்பா, உனக்கு வெயில் அது செட்டாது வாப்பா, ஆனா நீ எப்படியாவது படிச்சடும், நீ நல்ல ஒரு இடத்துல இருச்சடும், நீ வந்து ஏசி ரூம் உட்காரணும், நீ படிச்ச நல்ல ஒரு தொழில் செய்யணும், நீ என்னைய மாதிரி ரோட்டுக்கு வந்துடப்படா, நீ என்னைய மாதிரி வெயில காயப்படா, அதனாலதான் உனக்கு அடிச்சேன் என்று தங்கமே என்று யாருக்கும் தெரியாத இரவுல உலகமே உறங்கின நேரத்துல எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து அடித்த அடிகளை தடவி என்ன கொஞ்சின கண்ணீர் வலிச்ச இந்த வாப்பட மூஞ்சி பெரும்பாலும் எனக்கு ஞாபகம் கிடையாது. கேட்டுப்பாங்க, நீ உமாவை பொறுப்பெடுக்க பலரும் தயாரோ பண்ண சொல்லணும்,
நீங்க ஓகே உமா, நீங்க ஏதோ சமாளிச்சுட்டு போவீங்க, இவரு சரிவராகுமா, இவரோட வாய் சரியில்லைமா, இவரோட இருக்கேலா உமா. கண்ணியமானவர்களே, உள்ளத்தால நொந்து தன்னுடைய ஒரு வாழ்க்கையை உருக தொழுகையும் இல்லாம இபாதத்தும் இல்லாம என்ற புள்ள என்ற குடும்பம் என்று தன்னுடைய முழு வாழ்க்கையை இழந்த வாப்பாவை பார்த்து எங்களுக்கு உங்களையால ஏதா வாப்பா, உங்களால கஷ்டம் பாப்பா, வாப்பா நீங்க சரி வர மாட்டீங்க, நீங்க செட் ஆக மாட்டீங்க வாப்பா என்று சொல்ற நேரத்துல அந்த உள்ளம் எவ்வளவு வலிக்கும் கண்ணியமானவர்களே. என்ன எங்களோட உமா வாப்பாக்கு ஆகப்பெரு பொய்ய உண்மையாக பதிய வச்சிருக்கிற வாப்பா ராவு கஷ்டப்பட்டு கால் வர்க்கத்தோட கஷ்டத்தோட வந்து படுக்கிற நேரத்துல எனக்கு இந்த ஏலா, எனக்கு மாச்சல், இந்த தொழில் சரியான கஷ்டமா இருக்குது, எனக்கு நோயாக இருக்குது, எனக்கு இந்த இப்ப ஏலா என்று வாப்பா சொல்ற நேரத்துல எங்களோட உமா வாப்பாக்கு ஆகப்பெரு பொய்ய உள்ளத்துல பதிய வச்சிருவா. இந்த கொஞ்ச காலத்தான் இந்த கஷ்டம், இந்த கொஞ்ச காலம் தான் அவனுக்கு இந்த சிரமம். எங்களோட மகன் ஏழ்வர் முடிச்சதோட, எங்களோட மகன் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோட, மகன் ஒரு ஜொப்ப செஞ்சோட, மகன் சம்பளம் எடுத்ததோட என்னையும் உங்களையும் ராஜமாய் வச்சு பார்த்து கொள்ளுவாங்க, ராணி மாதிரி வச்சு பார்த்து கொள்ளுவாங்க என்று அந்த பொய்ய உம்மா சொல்லி 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 வாப்போம் அதை நம்பி 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 மகன் ஏழவர் முடிச்சாச்சு, மகன் ஜொப்புக்கு போனாச்சு, மகன் சம்பளம் எடுத்தாச்சு, மகள் நல்லத்துல கல்யாணம் முடிச்சாச்சு, மௌத்து வரைக்கும் செஞ்ச தொழிலையே செஞ்சு கொண்டிருக்கிற வாப்பா அந்த நாள் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் என்று அந்த ஏக்கத்தோட அந்த பாரத்தோட கபருக்கு சென்ற ஏராளமான வாக்குமார்கள் கண்ணியமான மறந்துட்டோம், அவர்களை நினைவு கூட மறந்து விட்டோம். உசுரோடு இருக்கக்கூட ஒரு மறந்துக்கு இல்லாத புள்ள, உசுரோடு இருக்கக்கூட ஒரு உடுப்புக்கு இல்லாத புள்ள, மௌத்தானதற்கு பின்னால நோய் வாப்பா பாக்கணுமா, ஏலா பிஸி வரையலா டிக்கெட் இல்ல விசா இல்லன்னு சொன்ன புள்ள, வாப்பா உசுரோடு இருக்கக்கூட வரையலாத புள்ள, மௌத்தானதற்கு பின்னால டிக்கெட்டை போட்டு மையத்தை வைங்க எடுக்கவான மகன் வாராரு, கட்டால இருந்து வாராரு, யூகேல இருந்து வாராரு, உசுரோடு இருக்கக்கூட பார்த்து நெத்திய மோந்து ஒரு சொட்டு தண்ணியை கொடுத்து தங்க வாப்பா நீங்க செஞ்ச உதவிக்கு துனியால எங்களுக்கு நன்றி கணக்கு செலுத்த கிடைச்சல வாப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க வாப்பா எண்ணி நெத்திய மூல சந்தர்ப்பம் இல்லாம மௌத்தாகின வாப்பன அந்த பொடியை வச்சுக்கொண்டு பொறியில இருந்து அல்ல கண்ணியமானவரே ஆபரத்துல இருந்து வந்து மன்னிச்சுக்கோங்க என்றாலும் எந்த புரோசனமும் இல்லை கண்ணியமானவரே. உசுரோடு இருக்கக்குள்ள ஒரு துண்டு உடுப்பை வாங்கி கொடுத்து அதுக்கு 1000 கதை சொல்லி உனக்கு இப்ப தேவையா, உனக்கு இது வேணுமா, உனக்கு இருக்குத்தானே என்று கதை சொல்லி வாங்கி கொடுக்காம எத்தனையோ குழந்தைகள் மௌத்தாகத்தோட நிர்வாகத்துக்கு கோலடிக்கிறாங்க, அதத்துக்கு கோலடிக்கிறாங்க. நான் மூத்த பிள்ளை கஃபன் ஏண்டியா தான் இருக்கணும், இல்ல நான் தான் மகள் கஃபன் ஏண்டியா தான் இருக்கணும். கண்ணியமானவர்களே, உசுரோடு இருக்கக்குள்ள 2000 பொறுமதியாக ஒரு சாரத்தை வாங்கி கொடுக்க வசதி இல்லாத நான் உசுரோடு இருக்கக்குள்ள ஒருத்தருக்கு சாரியை கொடுத்து உம்மா இதை உடுங்கம்மா, நீங்க உடுத்தாத பாக்கிறதுக்கு ஆசைம்மா, நாங்க கண்ட காலம் எல்லாம் நீங்க பிச்சத்தையும் உடுத்திக்கம்மா, நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், உம்மா இதை உடுங்க உம்மா என்று அந்த தாயை உடுப்பாட்டி அதை பார்த்து சந்தோஷம் அடையும் சந்தர்ப்பத்தை உருவாக்காத மகன் மௌத்துக்கு பின்னால 3 யார் என்ன கண்ணியமாவளே 30 யார் கஃபன் சுத்தியும் என்ற புரோசனம். பலமல் கூட சொல்லி இருக்கிறார், யுத்த ஜனதி கடுவத்தியா கொஸ்கப்பட்டது, யுத்தத்துக்கு இல்லாத வாழ வச்சுக்கொண்டு பிலாக்கா குழந்தையா, உம்முவாப்புக்கு இல்லாத சதக்கா, உம்முவாப்புக்கு இல்லாத ஹிதுமத், உம்முவாப்புக்கு இல்லாத உபகாரம், உம்முவாப்புக்கு இல்லாத சிரிப்பு, உம்முவாப்புக்கு இல்லாத நேரம் யாருக்கும் கொடுத்து என்ன பிரயோசனம் தெரியுமாங்களே. எத்தனையோ பேர் ஹஜ்ஜில, எத்தனையோ பேர் உம்ரால கடவுப்பன் பண்ணாங்க, மகனுக்கு விசேஷம் இருக்கிறாங்க, யாரோ சொல்லணும் மகன் ஹஜ்ஜிலையா, மகன் உம்ராலையா, மகனுக்கு கல்யாணமா, அப்படியா தெரியா வாப்பா, அவங்க பேசுறல்ல வாப்பா, அவங்களை மறந்துட்டாங்க வாப்பா என்று உள்ளத்தால் ஏகி தவிர்க்கும் எத்தனையோ சீதைகள் கண்ணியமாகும். அந்த உள்ளத்தை நோகடித்தால் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் எனது உள்ளத்தை நோகடிக்காமல் மௌத்தை தருகிறார். மௌத்தானதற்கு பின்னால ஏராளமான ஒரு கடமை செய்ய சென்ற ஹுத்பால கூட மரணத்துக்கு பின்னால செய்யப்பட வேண்டிய கடமைகள் என்ற தலைப்புல ஹுத்பா ஓதப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது மௌத்துக்கு பின்னால செய்யணும் தான். நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், உசுரோடு இருக்கக்குள்ள உம்மா அப்பாவை கவனிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்து, அல்லாஹ் வயசான நிலைமையில நோயோட பெட்டோட மறந்தோட ஒரு உம்மா என் பாப்பை மல்லான கையில தந்திருக்கிறேன்டா அல்லாஹ் சொல்லாமல் சொல்கிறான், சுவர்க்கத்திலே சாவியை தந்திருக்கிறேன், இஷ்டம் என்றா திறந்து கொள்ளேனும், கஷ்டம் என்றா அதை அடைச்சு கொள்ளேனும், நீங்க
எத்தனை உம்மா அப்பாமா இந்த மாத்திர ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால 6 மணி 7 மணி கிளினிக் கோப்பியோட மருந்தோட நோயோட நேஸ்கி தேய்ச்சி கேட்டி டாக்டர் தேய்ச்சி கேட்டி மருந்து லைன் எங்க நிக்கிற ஓபிடி எங்க போற எங்க வர தெரியாத எத்தனை பெற்றோர்கள் கண்ணியமானவர்களே 1 மணி 2 மணி பாப்பாவும் இல்ல உம்மா மட்டும் எனக்கு ஒரு நடுக்கம் எனக்கு ஒரு காய்ச்சல் எங்களோட உம்மா யாரும் இல்லாம தனியா வெளியே போனது கிடையாது உம்மா இருட்டுக்கு பயம் உம்மா கல்லனுக்கு பயம் எனக்கு ஒரு காய்ச்சல் எனக்கு பிட் வந்துட்டு என்னைய சுமந்து கொண்டு காலில் செருப்பு இருக்கா தலையில சோறு இருக்கா பாதுகாப்புக்கு தொடக்கி ஆள் இருக்கா இப்ப போனா டாக்டர் இருப்பியா எதுவும் தெரியாம என்னைய சுமந்து கொண்டு ஏன் மருந்துக்காக அலைஞ்ச உம்மாவும் பாப்பாவும் ஏன் நோய்க்காக வேண்டி உள்ளதை இல்லாததை வித்து எனக்கு வைத்தியம் செஞ்ச உம்மாவும் பாப்பாவும் இன்னைக்கு அவங்க நோயோட அவங்க மருந்தோட அவங்க பெட்டோட எத்தனை குழந்தைகள் அவர்களுக்கு சிறுவர் செய்த சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்து செய்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே திண்ட கையால நான் 2 வயசு 3 வயசு நான் மலம் கழிச்சிருப்பேன் எந்த மலம் என்ற வார்த்தையை பின்பல்ல சொல்றது பொருத்தமா என்று நாங்கள் யோசிக்கிறோமோ எந்த வார்த்தை அது மனசு இல்ல அது பேசப்படா அது மறக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் அதற்கு எத்தனையெல்லாம் நாங்கள் விடயங்களை சேர்க்கிறோமோ அந்த மலத்தை கழிச்சு நாங்கள் அலைஞ்சு கொண்டிருந்த நேரத்துல எந்த கையால சோத்தை தூக்கி வாயில போட்டாவோ அந்த சோத்து கையால பிளேட் ஓரமாக்கி திண்ட கையால அறுவருக்காம முகம் சொல்லிக்காம நாத்தமே மூக்க பொத்தாம என்ன மலத்தை தூக்கி சுமந்து கல்வி அழகுபடுத்தி வாசப்படுத்தின எத்தனையோ பெண்ணோடு நோயோடு மலத்தோடு மறந்தோடு கூட்டு செட்டியில ஒரு பக்கம் மனம் கூடி சென்று சூடு வைத்த குழந்தைகள் வாழ்ற காலத்தில் இருக்கிறோம் கண்ணியமானவர்கள் உம்மா மவுத்து வாங்க என்று சொல்ற நேரத்துல இல்ல மகன் ரக்பி மெச் இருக்குது மெச்ச முடிச்சிட்டு வாரோம் என்று சொன்ன மகன்கள் வாழ்ற காலத்தில் இருக்கிறோம் கண்ணியமானவர்கள் ஆகப்பெரிய அநியாயம் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது அது கடமை அல்ல அது கடன் கண்ணியமானவர்கள் பெற்றெடுத்து உம்மா அப்பா சிறுப்பு காட்டுவது கடமை அல்ல அது கடன் கண்ணியமானவர்கள் ஏராளமான உம்மா பாப்பமா இந்த புள்ள இணையோட செலவழிக்கணும் தரணும் குடிக்கணும் என்றதை தாண்டி என் மகன் எங்களோட பேசப்படாதா என்னோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் தரப்படாதா கண்ணியமானவர்களே ஜும்மா முடிஞ்சு கொஞ்சம் உங்களோட பெண்ணுக்கு மேல் அனுப்புங்க வைஃபுக்கு எத்தனை கோல் பிள்ளைக்கு எத்தனை கோல் செக்குக்கு எத்தனை கோல் கடைக்கு எத்தனை கோல் கஷியருக்கு எத்தனை கோல் பெத்தெடுத்த உமாக்கு காலையில ஒரு கோல்மா சுகம் இல்ல நீங்களே மறந்தெடுத்தீங்களா மறந்து குடிச்சீங்களா உமா பாப்பாக்கு கோல் பண்ண ஆன்சர் இல்ல பாப்பா ஆபியத்தை இருக்கிறாரா உமா திங்க இருக்குமான்னு என்னமாச்சும் இருக்குதா உமா சொல்லுங்க உமா எங்களுக்காகவே நீங்க எவ்வளவு செஞ்சீங்களே நாங்க என்ன செய்யணும் உமா மாசத்துல ஒரு நாள் லீவ போட்டு உம்மாவோட போயிட்டு உம்மாவோட பெட்ஷீட்டை கழுவி கொடுத்து உம்மாவோட உட்கார்ந்து பேசி கதைச்சி தலையெடுத்தடாவி நெத்திய மோந்து உமக்கு இருக்குமான ஒரு துண்டு வடையை பிச்சு உம்மோட வாயில போட்டு நான் சோறு சமைச்சு நான் தீர்த்து உம்மா எவ்வளவு திங்க தந்திருப்பீங்க உம்மா எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க உம்மா எனக்கு இப்படித்தான் செய்யலும் உம்மா இதையாச்சும் பொருந்தி கொண்டு எனக்கு துவா செய்யுங்க என்ன சீதேவியே என்று துனியால சுவர்க்கம் கண்டிப்பானது எங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது கஷ்டம் கவலை நாங்க அதை எங்கெங்கயோ கேட்டோம் கலக்கி போனா சரியாகும் செக் பாஸ் ஆகினா சரியாகும் அவரை பிடிச்சா சரியாகும் இவரை பிடிச்சா சரியாகும் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லுது உங்களுக்கு கஷ்டமா கவலையா பிரச்சனையா நீங்க கடையை தேடி ஓட வாங்க பிசினஸ் தேடி ஓட வாங்க வீட்டுல இருக்கிற பெத்தெடுத்த சீதேவியை தேடி ஓடுங்க போயிட்டு அந்த உம்மாட்ட ஹிதமத் செய்யுங்க அந்த உம்மாக்கு விருப்பமான ஒரு சாப்பாடை தீட்டிடுங்க அந்த உம்மோட நெத்திய மோருங்க மாப்பட காலை கொஞ்சம் பிடிங்க உம்மோட தலையை கொஞ்சம் பாத்துருங்க இப்ப அந்த சீதையுடைய நெத்திய மோந்துட்டு சரியான கஷ்டமா இருக்குதும்மா சரியான கவலையா இருக்குதும்மா கொஞ்சம் சொல் பேச்சு கேட்கிறேன் இல்லம்மா பிள்ளைகள் கட்டுப்பாடு இல்லம்மா பிசினஸ் சரியான டல்ல போகுதும்மா நீங்க கொஞ்சம் எனக்கு துவா செய்யுங்க உம்மா நீ சொல்ல அந்த உம்மா தஹஜ்ஜுத் தொழ தேவையில்லை கண்ணியமானவர்களே அந்த உம்மா நோம்பு பிடிக்க தேவையில்லை அந்த உம்மா முஸ்லிமா கூட இருக்க தேவையில்லை எனக்கு உம்மாவை மட்டும் இருந்து கையை தூக்கி யா ரப் இந்த ஒரு வார்த்தை போதும் கண்ணியமானவர்களே இந்த வாழ்க்கை வச்சு எந்த திரையும் இல்லை அந்த உம்மா அந்த வாப்பம் கையை தூக்கினா ரப்புடைய முழு திரைகளும் அகன்று குழந்தைகளுக்காக என்ன துவா கேட்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் தயாராக இருக்கிறான் நானும் நீங்களும் அவங்களை நடந்து கொள்வோம் எனவே கண்ணியமானவர்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பெற்றெடுத்த பெற்றோர்களை
நினைவில் வைத்து அவர்களுக்கு உபகாரம் செய்து அந்த உபகாரத்தை கொண்டு ரப்புடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் எல்லாரும் பாவனை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களை பொன்னிக்கோ யா அல்லாஹ், எங்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். பெத்து வளர்த்த ஆளாக்கி அந்த சீதைகளை வாழ்க்கையில வளர்க்க செஞ்சிரு யா அல்லாஹ். எத்தனை உம்மா அப்பமான நோயோட யா அல்லாஹ், மனத்தோட யா அல்லாஹ் கஷ்டப்பட்டாங்க யா அல்லாஹ், பெட்ல மனத்தோட கூட இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவங்க கஷ்டப்பட்டதை பார்த்து சகிக்க முடியாது யா அல்லாஹ். அவர்களுக்கு ஆபியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை கொடுத்துடு யா அல்லாஹ். கண்ணியமாக வாழ வச்சிரு யா அல்லாஹ். எம்மை கண்ணியப்படுத்தியவர்கள் யா அல்லாஹ், எம்மை கண்ணியமாக வாழ சொல்லி தந்தவர்கள் யா அல்லாஹ். அவங்க கஷ்டப்படுறாங்க நாயிலே, அவர்கள் நீ கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ். எமக்கு இறக்கம் காட்டி உண்மையாக நீ இறக்கம் காட்டி யா அல்லாஹ், அவளுக்கு அன்பு காட்டி யா அல்லாஹ். எத்தனையோ சீதேவியர்கள் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டாங்க யா அல்லாஹ். எமக்கு அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது யா அல்லாஹ். அது இருட்டற யா அல்லாஹ். நாங்க ஃபேனுக்கு கீழே ரப்பே, நாங்க ஏசில நாங்க நல்லா இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த பெற்றெடுத்த சீதேவியல்ல அந்த கபன் கூட தெரிச்சிருக்கும் யா அல்லாஹ். எம்மால் எந்த உதவியும் செய்ய முடியாது யா அல்லாஹ். நீ இறக்கமானவன், அவர்களுக்கு அன்பு காட்டி யா அல்லாஹ். அரவச்சுக்கோ யா அல்லாஹ். அவர்களுக்கு கடைசி முடிவை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா ஆக்கி யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யாரெல்லாம் தேர்வுடைய எக்ஸாம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். படிச்ச விஷயங்கள் அவர்களுடைய அந்த எக்ஸாமுக்கு வருவதற்கு நீ கிருபை செஞ்சிரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நல்லா படிச்சவர்களை விட நாயனே படித்த நல்லவர்கள் சமூகத்துக்கு தேவை நாயனே. ஈமானோட தக்வாவோட படித்த நல்லவர்களை சமூகத்துக்கு தந்துவிடு யா அல்லாஹ். அவர்கள் என்னென்ன முயற்சி செய்கிறார்களோ அதற்குரிய நல்ல பிரதிபலனை அவர்களுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் கொடுத்துவிடு யா அல்லாஹ். பெருவாவோட தனிப்பெரும் பிரிவு அழைத்து கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.